ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீன ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கேட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. இந்த 2025 கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 3 மாதங்களும் இந்த 3 மாதங்களில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு சனி பகவான் மீன ராசிக்காரங்க வீட்டில் தான் இருக்காரு. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் அப்படிங்கும்போது திரும்பி கும்பராசிக்கு திரும்பி ரிட்டர்ன் போயிடுவாருங்க. அப்பாடா எப்படியோ போயிட்டார்டா சாமி அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மீன ராசிக்காரங்க நினைக்க போறீங்க. ஏன்னா இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய கஷ்ட துன்பங்களை மட்டுமே மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 நல்ல தொடக்கங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்க போகுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது நல்லது மட்டுமே
உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுதான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதமே சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து இன்னும் மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இது கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறாங்கன்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும் இதுவரை எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அக்டோபர் மாதத்தில் 8ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. அவர் வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயர்வுக்கு வரக்கூடிய நாட்களாக இருக்குதுங்க. 2025 முடியறதுக்குள்ளேயும் 2026 தொடக்கத்துலையும் நீங்கள் நினச்சி பார்க்காத உயர்வுக்கு வரக்கூடிய நாட்களாக போக போகிறீங்க. அந்த அளவு குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சா அந்த கம்பெனியில் நல்ல ஹையரான போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா மீனராசியில் பிறந்தோம் திருமணமே ஆக மாட்டேங்குது, வயது 30 33 35 38 வயது வரைக்கும் ஆகிப்போச்சே, அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. நிறைய நபர்கள் இப்படிலாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது. 8 குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க.
கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இருந்தாலுமே கூட இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு, புதிய காதல், புதிய நபர்கள் எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழில் விருத்தி, குடும்ப விருத்தி இது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணாத இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. மீன ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையுமே ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. கால்வலி, தலைவலி, முகத்தில் உள்ள உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருங்க. அதனால் சின்னதாக வரும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கணும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நடக்காது. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க உங்கள் வாழ்க்கையில். டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். இல்லைனா மாலை நேரத்தில் ஓகேங்களா, யோகா தியானம்லாம் பண்ணுங்கள். மனசுக்கு அமைதி கிடைக்கும். முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது. நிலம், வீடு, ஆடை, ஆபரணங்கள், இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வைரம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். அந்த அளவுக்கு வந்து பண புழக்கம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். பண வரவு வந்து பல வழிகளில் வந்து சேரும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. பிள்ளைகளிடம் இணக்கமாக செல்வது நல்லதுங்க. அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வது நன்மையை பயக்கும். எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் பெரும் யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சரியான இடங்களில் பண முதலீடு செய்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி காணும் யோகம் உண்டுங்க. தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழில லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியர்வை வரும் அளவிற்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மையை பயக்கும். ஏதாவது கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு, இந்த மாதிரி பால், தயிர் இதெல்லாம் வந்து அன்னதானம் நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி புதன்கிழமைகளில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை உண்டாக்கும். அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த பரிகாரமெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் தவற விடாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும், வாழ்க்கையிலே முன்னேறிடலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.